தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கே தான் கரூர் விவகாரம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் சனிக்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போயிட்டு தன்னோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில் அவரு நாமக்கலுக்கும் கரூருக்கும் கடந்த சனிக்கிழமை போல போயிருந்தாரு. அப்ப கரூர்ல அவரோட கேம்பெயின் முடிச்சதுக்கு அப்புறம் கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சரி, திரைப்பிரபலங்களும் சரி, அதே போல பொலிட்டிசைஸும் சரி, இது குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சமீபத்தில் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, தாவேகாவோட அட்வொகேட்ஸ் ஒரு சில முக்கியமான கேள்விகளை முறைப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட உடற்கூறாய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் இருக்கு இல்லையா, அதை நைட்டோட நைட்டா எப்படி அவங்க பண்ணாங்க? ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 41 பேர். 41 பேருக்கும் எப்படி நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ்ல இருக்கு. அங்க இஷ்யூ நடந்ததும் நைட் டைம் தான். அப்படி இருக்கப்ப நைட் டைம்ல எப்படி அவங்க உடற்கூறாய்வு பண்ணாங்க? தகுதியான டாக்டர்ஸ் தான் அதை பண்ணாங்களா? என்ன நடந்திருக்கு? இவ்வளவு அவசரமாக ஏன் அவங்க அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு புறம் குஷியானந்த் அவர்கள் மீதும் பொதுச் செயலாளர் அவர்கள் மீதும் வழக்கு பாய போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல 10,000 பேர் வந்தா மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல 25,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கையில உயிர் சேதம் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு எச்சரித்துமே அவங்க அந்த ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலேயுமே பாத்தீங்கன்னா கேஸ் போடுறதா தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கப்ப விஜய் அவர்களோட பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் குறித்து ரொம்பவே எமோஷனலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே இதை எதிர்பார்த்து பண்ணியிருக்க மாட்டாங்க. எதர்ச்சியா நடந்தது, இயற்கையாக நடந்தது. இதை நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. விஜய் எப்போதுமே அவங்களோட ரசிகர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு கொண்ட நபர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டா கூட அவர் அதை நினைச்சிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கையில இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அவரோட மன வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல நினைச்சு பார்க்கணும். எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவங்க சரி அவங்க தப்பு அப்படின்னு சொல்றதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து இந்த ஒரு துயர சம்பவத்திலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இனி வரும் காலங்களில் நடக்காம இருக்க என்ன முன்னேற்பாடுகள் பண்ணணுமோ அது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. கரூர் சம்பவம் குறித்து விஜய் அவர்களோட பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரியான நேரத்துல யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன்.